ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நேச்சுரல் ஃபுட்டு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணிக்காக ஒரு கேரட்டும் 4லேருந்து 5 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ரோஜாப்பூ, ஏலக்காய், பட்டை, ஸ்டாரும் 3லேருந்து 4 மிளகும் சேர்த்துக்கோங்க. சோம்பு, மராட்டி மொட்டு, கல்பாசி, கிராம்பு, இலை எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து குக்கர் ஹீட் ஆனதும் நெய் அல்லது ஆயில் 5லேருந்து 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கிளறி விடுங்க. அடுத்து ஒரு கையளவு புதினா இலை, 1/2 கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கிளறின பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச காளான் 1/2 கிலோ சேர்த்து கிளறிக்கலாம். காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளானில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடும். தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றின பிறகு தான் அரிசி சேர்க்கணும். தண்ணி ஓரளவுக்கு வற்றி திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1/2 கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி. நல்லா கிளறின பிறகு 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சுருங்க. ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. கட் பண்ணி வச்ச மல்லி இலை அரை கையளவு சேர்த்துக்கலாம். ஓரமாக இருந்து கிளறி விடுங்க. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.